ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வழிவிடு மீனாட்சி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் அம்மா மீனாட்சி தாயின் அருளாலும் அனுகிரகத்தாலும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும்னு நான் மீனாட்சி தாயாரை வேண்டிக் கொள்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செஞ்ச வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த பூஜை சுக்கிர ஓரையில் தாங்க நான் செஞ்சேன். வெள்ளிக்கிழமை 3 சுக்கிர ஓரை வரும் பார்த்திங்களாங்க. அதில் நம்ம எந்த சுக்கிர ஓரையை கூட எடுத்து நம்ம பூஜை செய்யலாம். அந்த 3 சுக்கிர ஓரையில் எதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எதுக்கு நம்மளை மகாலட்சுமி தாயாரை சுக்கிர ஓரையில் வழிபடணும்னு சொல்கிறாங்கன்னா, சுக்கிர பகவானின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை சுக்கிர ஓரையில் வழிபடுவதனால நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் சௌபாக்கியமும் கிடைக்குதுங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தேவியாரை வழிபடணும்னு சொல்கிறாங்க. சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யணுன்றதுக்காண்டி நான் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் கணேசன் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோங்க. கணேசனை அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்சுமி தாயாரை அமர வச்சுட்டு என்கிட்ட 2 யானை சிலை இருக்குங்க. அந்த யானை சிலை, கோமாதா சிலை எல்லாத்தையும் வச்சுட்டு நான் சிலைகளுக்கு அபிஷேகம் செஞ்சேங்க. பாலால் அபிஷேகம் செஞ்சிட்டேங்க. பன்னீர், மஞ்சள் தண்ணி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சு நான் மகாலட்சுமி தாயாருக்கு நல்லா அபிஷேகம் செஞ்சாச்சுங்க. செஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் அபிஷேகம் செய்கிறப்ப பொட்டு வச்சு நம்ம தீப தூப ஆராதனை கண்டிப்பாக காட்டணுங்க. சிலைகள் பூரா அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமா நான் நல்ல சுத்தமான தண்ணியில் சிலைகளை நல்லா கழுவிட்டேங்க. கழுவுனதுக்கப்புறமா தொடச்சிட்டு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க. திருப்பி ஒவ்வொரு சிலையும் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக மங்களகரமாக இருந்துச்சுங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய சிலைகளின் வடிவ அமைப்பு ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு லட்சணமாகவும் தெய்வீகமாகவும் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சிலைகளை பார்க்குறப்ப. இந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணியை என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் படுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் தானங்க. இதை நம்ம குடிக்க முடியாது. அதனால் இந்த தண்ணியை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விட்ருங்க. அதுக்கு மீறி கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா பூச்செடிக்கு ஊற்றி விட்ருங்க. அது கால்படாத இடத்துல நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி விட்ருங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கோமாதா சிலையை பார்த்த உடனே எனக்கு எங்கள் வீட்டு நினப்பு வந்துருச்சுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ மாடு இருக்கும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாடுனாது இருக்குங்க. அவ்வளோ மாடு இருந்த வீட்டில் இன்றைக்கி ஒரு மாடு கூட இல்லை. எங்கள் வீட்டை சுற்றி வெறும் மாடாக தாங்க இருக்கும். இன்றைக்கி எங்கள் கொட்டமே வெறிச்சோடி போய் கிடக்குங்க. பார்க்கவே ரத்த கண்ணீரே வருதுங்க. அவ்வளோ மாடு இருந்த வீட்டில் இன்றைக்கி ஒரு மாடு கூட இல்லைங்க. இந்த கோமாதா சிலையை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் வீட்டு நினப்பு வந்துருச்சுங்க. என்னங்க பண்ணுறது, காலங்கள் மாற மாற நம்மளும் மாறிதானே ஆகணும். டவுனுக்குள்ளே எங்களால் அவ்வளோ மாடு வளர்க்க முடியல. அதனால் நாங்கள் எல்லா மாடையும் விற்றுட்டோங்க. சரி வாங்க, நான் பேசிக்கிட்டே எங்கள் வீடு வரையும் போயிட்டேங்க. நாங்கள் கோட்ரஸில் இருக்கிறோங்க. கோட்ரஸில் இருக்கனால எனக்கு நம்ம ஊர் கணக்காக பூலாம் கிடைக்காதுங்க. நாங்கள் கோட்ரஸில் எந்த பூ இருக்கோ அந்த பூவை வச்சு தாங்க சாமியெலாம் கும்பிடுவோம். இந்த பூ நான் முத நாள் வெஜ்ஜு ஷாப்புக்கு போனப்போ இந்த இட்லி பூ, ஜம்மிங்கி பூ, இன்னொன்று ஒரு பச்சை கலர் இலமானி இருக்குங்க. ஆனால் அதுவும் சாமிக்கு வச்சு கட்டுவாங்க, பூ கட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு தாங்க நான் ஒரு மாலை மணி லட்சுமி தாயாருக்கு ரெடி பண்ணினேன். இந்த பூ இட்லி பூ நம்ம சாதாரணமாக பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க பூ கட்டினேன். இட்லி பூ 5-10 பூவுமாக எடுத்து நான் நல்லா பந்து கணக்காக நல்லா உருண்டையாக கட்டிக்கிட்டேங்க. பூவை கட்டிக்கிட்டு 2 பக்கமும் கட்டிட்டு ஒரு மாலை மாணி ரெடி தயார் பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
முதல்ல நான் கணேசனை அமர வச்சுட்டேங்க. அவருக்கு பிடிச்ச அருவமுள்ளு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மனையில் வந்து ஒரு தட்டு நிறைய பச்சரிசி பரப்பி ஒரு கலச செம்பெடுத்து அதுலேயும் நான் 3/4 செம்பு வந்து பச்சரிசி நெப்பிக்கிட்டேங்க. நெப்புனதுக்கு அப்புறமா கால்வாசி செம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கால்வாசி செம்பு நிறைய நான் குவியலாக சில்லற காசு போட்டு வச்சுட்டேங்க. வச்சுட்டு சுற்றி மாவேலையும் வச்சாச்சுங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த சில்லற காசுக்கு மேலே நான் லட்சுமி தாயாரை அமர வச்சுருக்கேங்க. வச்சுட்டு 2 பக்கமும் நான் யானை வச்சுட்டேங்க. அப்புறம் லட்சுமி தாயார் வாசம் செய்கிற லட்சுமி தாயாருக்கு பிடித்த வளையல், இந்த சோவி, குன்றின் மணி, கோமதி சக்கரை எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேங்க. லட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக நான் அவளும் சர்க்கரையும் போட்டு வச்சுக்கிட்டேங்க. நான் பண்ணேன் இல்லைங்க மாலை, அந்த மாலையை லட்சுமி தாயாருக்கு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்கன்னு. அந்த கலசத்து மேலே எனக்கு எங்கள் வீட்டில் லட்சுமி தாயாரே அமர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு அப்படி தாங்க தோணுச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2 யானை சிலை இருக்குது பார்த்திங்களாங்க, அந்த யானை சிலை வந்து நான் வந்து யானை சிலை வந்து லட்சுமி தாயாருக்கு மாலை போடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தேங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் நீங்களே. ஃபைனலி இப்படி தாங்க இருந்துச்சு. லட்சுமி தாயாரின் அருளாலும் அனுகிரகத்தாலும் அனைவரின் இல்லத்தில் சுபிட்சம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.